இன்றைய ராசி பலன். அதிர்ஷ்டகரமான நாள். ஆமாண்டா, அவனேதான். இன்னைக்கு இவனை ஒரு வழி பண்ணிடுவோம். பின் வழியாவா? குட் மார்னிங் சார். எஸ், நீங்க தானே சினிமா படம் பிடிக்கிற டைரக்டர்? டேய் பச்சேப்பா, அன்னைக்கு ஹோட்டல்ல ஓசியில டிபன் கிடைச்சது. மீனவ பொம்பளை கருவாட்டு குழம்போட சோறு போட்டா இவங்க கார்ல வந்திருக்காங்க. பெருசா கொடுப்பாங்க. ஆமான்னு சொல்லுடா. ஆமா, நான் தான் டைரக்டர். பேரு சக்கரவர்த்தி தானே? எஸ், மாறு வேஷத்துல வந்திருக்கேன். சமுதாய புற்றுநோய்ங்கிற படத்தை எடுத்தது நீங்க தானே? ஆமா. அதுல கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க எல்லாம் உங்க கதாநாயகன் நிக்க வச்சு சுடுவானே? ஆமா ஆமா, கள்ளச்சாராயம் காய்ச்சறவங்க சமூக விரோதிகள் காமிச்ச படம். அதுதான் என் கொள்கை. உங்களுக்கு படம் பிடிச்சதா? இப்ப பிடிக்க போகுது. ஏண்டா நிக்கிற, போடுறா. ஹலோ, நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. நான் தான் செங்கல்பட்டு செங்கோடே. நான் தான் காட்டாங்குளத்தூர் காத்தாடி. நான் தான் அமைஞ்சிக்கிற அமாவாசை. ஏற்கனவே சொல்லிட்டீங்க, அப்புறம் என்னடா? இப்போ உங்க புருஷன் எங்க பாதுகாப்புல தான் இருக்கான். அவனை உயிரோட பார்க்கணும்னா நாளைக்கு காலையில 6 மணிக்கு கூடுவாஞ்சேரி ஸ்டேஷன் ரயில்வே லைன்ல ஹவுரா மெயில் போனதுக்கு அப்புறம் அடச்சி ஹவுரா மெயில் இல்லடா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ். ஆமா, பாண்டியன் எக்ஸ்பிரஸ் போனதுக்கு அப்புறம் மரியாதையா ஒரு கவர்ல 300 ரூபாய் போட்டு வச்சு. ஹலோ, முன்னாடி பேசினவனுக்கு கணக்கு தெரியாது. 300ன்னா சின்ன 300 இல்ல, பெரிய 300. பெரிய 300னா எவ்வளவு தெரியுங்களா? 3000 ரூபா. அடச்சி, உன்னை பதிக்க வச்சாலே 3000 கேட்கலாம். இவன் தமிழ்நாட்டுல பெரிய டைரக்டர் தான். இவனுக்கும் கணக்கு தெரியாது. பெரிய 300ன்னா 3000 இல்லை, 30,000. இந்த விஷயம் போலீஸுக்கு தெரிஞ்சது அப்புறம் உங்க புருஷன் பணமாத்தான் பாப்பீங்க. அண்ணே, எதுக்கு நம்ம போன் நம்பர் கொடுத்தீங்க? நம்ம போன் நம்பரை நோட் பண்ணீங்க. 6 5 1. உன் பேச்சை கேட்டு இந்த போன் நம்பரை முழுசா கொடுத்திருந்தா நம்ம எல்லாருமே தான் மாட்டிக்குவோம். எங்க கிளம்பிட்ட? பேசுறதுக்கு நேரம் இல்ல, பேங்க்குக்கு போயாகணும். உங்களை யாரோ பதுக்கி வச்சிருக்காங்களா? என்ன? உங்களை யாரும் பதுக்கி வைக்கலையா? என்னடி வளர்ற? ஆமாங்க, கூடுவாஞ்சேரி ரயில்வே லைன்ல நாளைக்கு காலையில 30,000 ரூபாய் கேட்டு உங்களை யாரோ கொலை பண்ணிடுவாங்களாம் அப்படின்னு போன் வந்துச்சுங்க. நான் ஒரு பாப்புலர் டைரக்டர். ஏன் நம்பரை டெலிபோன் டைரக்டர்ல பார்த்துட்டு எத்தனையோ இடியட்ஸ் போன் பண்ணுமா? இதெல்லாம் நம்பிட்டு அழறதா? கம் ஆன் silly girl. இன்னைக்கு ஸ்டேட் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல எனக்கு பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் கொடுக்கறாங்க. வரியா? நல்ல புடவையா கட்டிக்கணும். எம்ஜிஆர் எல்லாம் வராங்க. நம்ம பதுக்கி வச்சிருக்கிற டைரக்டரை பத்தி ஏதாவது நியூஸ் வந்திருக்குதான்னு பாப்போம். ஐயோ, என்னடா அது? இவனை ராத்திரி பூரா நாம இங்க அடைச்சு வச்சிருக்கோம். இவன் என்னடானா நேத்து ராத்திரி எம்ஜிஆர் பிரைஸ் வாங்கியிருக்கான். போட்டோ கூட வந்திருக்கு. எப்படி அது? அண்ணே, ஒருவேளை டூப்ளிகேட்டா இருக்க போகுது. நல்லா பாருங்க அண்ணே. அதே சிரிச்ச முகம், அதே சிவப்பு கலர், அதே கருப்பு கண்ணாடி, அதே வெள்ளை தொப்பி. எம்ஜிஆரே தான், டூப்ளிகேட் இல்ல. சின்ன நேத்தே வேணாம் வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா?
என்ன என்ன வேண்டான்னு சொன்ன? நேத்து ராத்திரி நீங்க 2 பேரும் சாராய கடைக்கு போனீங்களா? சின்ன நன்னையனை காவலுக்கு விட்டுட்டு போனீங்க. அப்ப இந்த பரிசு வாங்க வேண்டிய விஷயத்தை அவர்கிட்ட நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னாரு? நீங்க 2 பேரும் இருக்கீங்க, சொல்லாத, நான் உன்னை கூட்டிட்டு போறேன், ஆனா 2000 ரூபாய் தனியா தள்ளி விட்டுணும்னு. நானும் ஒத்துக்கிட்டேன். அவர் என்ன கூட்டிட்டு போனாரு, பரிசையும் வாங்கிட்டேன். பாத்தீங்களா, பேப்பர்ல இன்னைக்கு செய்தி வந்துருச்சு. பாவம் சின்ன மாட்டிட்டாரு. அவரை அடிச்சிடாதீங்க. பாவங்க, அவர் அடிச்சிடாதீங்க. அண்ணே 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 அண்ணே, என்னன்னா இது ஆச்சரியமா இருக்கு. என்னது? நேத்து ராத்திரி இந்த அண்ணன் போதையில இருக்கும்போது சின்ன நானும் பரிசு வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொன்னா இல்லையா? நானா? அட சொன்னா சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? குண்டு கிட்ட சொன்னாத, எனக்கு எக்ஸ்ட்ராவா 3000 ரூபாய் தள்ளுன்னு. நடன சின்ன சேர்த்து நீங்களும் அடிக்கிறீங்களே, இவர் அடிச்சிடாதீங்க. இல்ல அண்ணே அண்ணே, நேரமாச்சுனே. அவங்க முகத்துல தண்ணியை தெளிச்சு எழுப்பி விடுங்கண்ணே. எதுக்கு? நேத்து பரிசு வாங்க போனா என் புஞ்சாதி அங்க வந்திருந்தா, கூடுவாஞ்சேரிக்கு வழி தெரியாது, எங்க பணத்தை வைக்கிறதுன்னு கேட்டா, என்கிட்ட குடுறி, நான் போய் அவங்க கிட்ட சேர்த்துறேன்னு சொன்னேன். என்கிட்ட கொடுத்துட்டா. இப்ப பங்கு பிரிக்கணும்ல, அவங்களை எழுப்பி விடுங்கண்ணே. பணம் கொண்டு வந்திருக்கியா? ஆமா, இந்த பாருங்க. எப்ப அவங்க என்ன ஏமாத்தணும்னு நினைச்சாங்களோ அப்பவே அவங்களுக்கு இதுல இருக்க பங்கெல்லாம் போயிடுச்சு. பாரு, உனக்கு நான் கதவை கூட திறந்து விடுறேன். எல்லா பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. கொடுக்குறேன். மொத்த பணத்தையும் என்கிட்டயே கொடுத்துரு. முட்டா பசங்களா, கொஞ்சம் ஏமாந்தா பின்னாடி மண்டையில அடிச்சு ரூம்ல பூட்டி வைக்கிறீங்க.